விஜய் சுகுமார் அவருடைய ரசிகரா சூப்பர் ஸ்டாருக்கு. நீ மட்டும் இல்லைப்பா, நான் கூட ரசிகர் தான். இயக்குனர் விஜய் சுகுமார் அவர்களுடைய இயக்கத்தில் பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி அவர்களுடைய மகன் லியோ சிவகுமார் அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் மாண்புமிகு பறை. இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த படத்துக்கு இசை தேனிசை தென்றல் தேவா அவர்கள். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாளான டிசம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு டேட்டை விஜய் சுகுமார் டைரக்டர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாண்புமிகு பறை படத்தோட இயக்குனர் விஜய் சுகுமார் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு தீவிரமான ஒரு ரசிகர். அதனால தான் டிசம்பர் 12 ரிலீஸ் டேட்டாக இவர் தேர்வு செஞ்சுருக்கார். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கக்கூடிய தேவா அவர்கள் பேசும்போது ஸ்டேஜில் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நாங்கள் ஆயுத பூஜையெல்லாம் இப்போ வரைக்கும் ஆயுத பூஜை வருதுன்னா அதுக்கு ஆந்தம் வந்து பாஷா படத்தில் வரக்கூடிய ஆட்டோக்காரன் பாட்டு தான் அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறார். சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர் அவர் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தான் இசையமைச்ச படம் அப்படிங்கிறதுனால கூட பாஷா படம் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இந்த படத்தோட இயக்குனர் விஜய் சுகுமார் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ரசிகரான். நீ மட்டும் இல்லைப்பா, நானும் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர் தான். நான் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க ஏராளமான ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க. அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, மிகப்பெரிய வெற்றி படமாக அது நிச்சயமாக வரும், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிக்சராக அது கண்டிப்பாக வரும், சந்தேகமே இல்லை அப்படின்னு இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கக்கூடிய தேவா அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்கள், திரைத்துறையில் எத்தனை பேர் சூப்பர் ஸ்டாரை ரோல் மாடலாக வச்சு திரையுலகத்துக்கு வந்துகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் தான். வெங்கட் பிரபு அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் தான். ஏகப்பட்ட பேர் சினிமா துறையில், தேசிங்கு பெரியசாமி அவர்கள்லேருந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள். அதுவும் சூப்பர் ஸ்டாரை வச்சே டைரக்ட் பண்ணி ஃபேன் பாய் சம்பவம் பண்ண டேரக்டர்ஸ்லாம் கூட இருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சொல்லலாம், அதுக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால். அந்த வகையில் இப்போ விஜய் சுகுமார் இவருமே பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ரசிகராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாண்புமிகு பறை திரைப்படத்தை ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கே ரிலீஸ் பண்ணுறாரு, டிசம்பர் 12. அதுதான் தேவா அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அந்த வகையில் தேவா அவர்கள் ரொம்ப ஒரு உயர்ந்த மனிதர். அவருடைய ஒரு திறமை, இசைத்திறன் அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் அவருடைய சகோதரர் சபேஷ் அவர்கள் மறைந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக அமைஞ்சிருந்தது. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க தேவா அவர்கள். இப்போது இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த மாண்புமிகு பறை திரைப்படம் சூப்பர் ஸ்டாருடைய ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த பல வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.